ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிரேம். வெல்கம் டு பிகேஸ் மோட்டோ வ்ளாக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சி ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது. என்ன காரணம்? நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணோம். ஸோ அதுதான் காரணம். ஈவெண்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஈவெண்ட்டு போகிறோமே அப்படின்ட்டு நல்ல பிள்ளையாக வண்டியெல்லாம் வாஷ் பண்ணேன். ஸோ அதோட விளைவாக பார்த்தீங்கன்னா வண்டி நாராசனமாக ஆயிடுச்சு. எங்கள் வீட்டாண்டேருந்து வெளியே வரத்துக்குள்ளே சேரும் சகதியும் அடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் ஏதோ ஜந்து உட்காந்து பொச்சக் போட்டுக்குது முன்னாடி பொச்சக். ஸோ அவ்வளோதான், கைதைக்கு வாக்கப்பட்டால் உதப்பட்டு தான் ஆகணுன்ற மாதிரி இந்த வண்டி இப்படி தான் அழுக்காரணும்னு முடிவாயிருச்சு. அது என்னமோ தெரியலைங்க, வெறுப்பாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1st வீக் சண்டே வந்து சேவ் எர்த் ரைடு அப்படின்னு ஒரு ரைட் பண்ணுவோம். என்னோடய வண்டியில் இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சில ஏதாவது ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க, சேவ் எர்த் ரைடு அப்படின்ட்டு. ஸோ இது எதை பேஸ் பண்ணதுன்னா ட்ரீ பிளான்டேஷன். ஸோ ட்ரீ பிளான்டேஷன் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் ஒரு கும்பலாக பண்ணுறது அப்படி கிடையாது. பைக்கிங் கம்யூனிட்டி ஆஃப் இந்தியா இருக்குல்ல, ஸோ பைக்கிங் கம்யூனிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து நாங்கள் வந்து டைப் ஆகிருக்கோம். ஸோ அந்த பைக்கிங் கம்யூனிட்டி ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு புக் ஆஃப் ரெக்கார்ட் கூட அதில் பண்ணியிருந்தோம். ஆல் ஓவர் இந்தியா ஒரே நல்ல ட்ரீ பிளான்டேஷன் இத்தனை கவுண்டில் பண்ணி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போது அது கொஞ்சம் அப்கிரேட் ஆகி ஆல் ஓவர் இந்தியான்றதை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிங்கப்பூர், மியான்மர், அண்ட் தென் ஸ்ரீலங்கா, மலேசியா, ஸோ இங்கே எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி ஒரே டைமில் நாங்கள் வந்து ஒரே டைம்னா இந்த ஒரே டே இந்த 1st of Augustலேயே வந்து எல்லாருமே ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரீ பிளான்டேஷன் ஈவெண்ட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ஷேக்ஸ்பியர் வந்து இங்கே முன்னாடி நின்றுட்டுருக்காப்புல. இப்போ பிரிட்ஜ் டவுனில் அங்கே லெஃப்ட் சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஷேக்ஸ்பியர் வாபா 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 ரெடி ஜாக்கெட்லாம் போட்டுருக்காருப்பா. என்னென்ன பண்ணுறான் பாருங்க. நம்ம ஷேக்ஸ்பியரை வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக நானே ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா தலைவர் வந்து ஒரு வேலைக்கு போகிறாரா, வேலையில் வந்து அவருக்கு வந்து வேலையில் லீவே கிடைக்கல. ஸோ கொஞ்சம் நாளைக்கு ஷேக்ஸ்பியர் ரொம்பவே மிஸ் பண்ணேன். இன்றைக்கி தான் சண்டேன்றதுனால ஒழுங்கு முறையாக கிளம்பி வந்துடுறா இந்த ஈவெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி எழுத்துன்னு வந்துட்டேன். பாவம் வாரம் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஒர்க் பண்ணிவிட்டு சண்டேஸ்லேயும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். கஷ்டமாக தான் இருக்குது, பரவாயில்ல, கஷ்டப்பட்டோம். ரைடுக்கு வராமல் ஓப்பி அடிக்கிற நீ. இந்த பிரிட்ஜு கட்டினதுனால செம்ம ஜாலிப்பா, சல்லுன்னு போய் அந்த பக்கம் இறங்கிட முடியுது. முதல்ல வந்து கீழே டிராஃபிக்கில் மாட்டி சாவும் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கொளத்தூர் சிக்னலில். இந்த பிரிட்ஜு கட்டினதுக்கப்புறம் சும்மா அப்படி ஏறணுமோ அப்படி இறங்கணுமோ போயினே இருந்துடலாம், ஜாலியாக போகிற வரி. இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ரோடு இந்த பிரிட்ஜு கட்டினதுக்கப்புறம். ப்ளீஸ் சிக்னல் ஜம்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த ரோட்டில் ஒரு வெள்ளை கலர் கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை பற்றி நான் அடுத்த சிக்னலில் சொல்கிறேன். இந்த கோட்டை பற்றி பேசலான்னு நினச்சேன், இப்போ தான் போயினுக்கிறாரு ஜாலியாக. ஏய் சிக்னலே போடலடா. அன்றைக்கா வந்த காருக்காரனே ஆர்ன் அடித்து அனுப்பி விட்டுறது. இதில் காண்டே என்னன்னா, சில பேருக்கு வந்து நிற்கணும்னு தோணி நின்றுவாங்க, பின்னாடி வந்து மொயின்னு ஆர்ன் அடிச்சு போடான்னு வாங்கலாம், அவனும் காண்டாய் கிளம்பி போயிடுவான். அதாவது நான் தப்பு பண்ணுறது இல்லாமல் சும்மா இருக்கிறோன்னு நோண்டி விட்டு கிளப்பி விட்டுறது. சிக்னலில் நின்று போகிறதுங்க என்ன சாவுறாங்க தெரில. ஒரு 2 செகண்டில் என்ன ஆகிடப்போகுது, ஒரு 2 நிமிஷம் என்ன ஆகிடப்போகுது. அவ்வளோ ரஷ் பண்ணி போனால் முன்னாடியே கிளம்பு மேன். ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லியிருந்தில்ல, இதுதாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலி நாங்கள் வந்து ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்ரி ஆகஸ்ட் 1st வீக் ஆஃப் சண்டே வந்து நாங்கள் வந்து இந்த பிளான்டேஷன் ஈவெண்ட் பண்ணுவோம். அந்த ஈவெண்ட்டை இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இந்த மரம் நடுறோன்ட்டு வந்து இந்த குட்டி குட்டியாக செடி நடுறது அந்த வேலைலாம் கிடையாது. மரம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா என் ஹைட்டுக்கு ஒரு 6 feet 7 feet ஹைட் இருக்க மரமாக தான் நடுவோம். ஸோ இது பாருங்க, இந்த கோட்டை பற்றி தான் சொல்ல வச்சேன். இதுக்கு பேர் தான் ஸ்டாப் லைன். ரோட்டில் பைத்தியக்காரன் எவனோ வேலை மணக்கிட்டு இந்த வெள்ளை கலர் கோட்டு போட்டு வைக்கல, ஸ்டாப் லைன் இந்த கோட்டுக்கு உள்ளே நிற்கணும், அதுக்கு தான் இந்த ஸ்டாப் லைன் அப்படின்றத போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது தாண்டி போய் அதை தாத்தா போகிற பாருங்க, அந்த மாதிரிலாம் போய் நிற்கக்கூடாது. சென்னையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேமரா வச்சுன்னு வராங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணினாலும் ஃபைன் விழும். ஸோ சென்னைக்கு யாராவது வரீங்க அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாம் உஷாராக இருந்துக்கும். சிக்னல் ஜம்பிங் அண்டு ஸ்டாப் லைன் கிராசிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் விழும். எதுக்கு
வந்து அப்போ இங்கே நிற்கிறவங்களாம் கேனலில் அவர் தான் புத்திசாலி. பெரிய நியர்லி மரம் கணக்கு தான் அது. நல்லா க்ரோனான ஒரு செடியை தான் வைப்போம். எதுக்கு சின்ன சின்ன சாம்பிளிங்ஸ் வைக்கிறது இல்லை அப்படின்னா, சின்ன சின்ன சாம்பிளிங்ஸில் இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா, ஆடு மேய்ஞ்சிரும். டொமஸ்டிக் அனிமல்ஸ் வாயை வச்சுச்சுன்னா செடி வளராது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன செடியாக வைக்கிறது இல்லை, கொஞ்சம் ஹைட்டாக ஒரு 6 feet 7 feet அந்த மாதிரி. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10 feetலாம் வச்சோம். நல்லா ஒரு ஹைட்டான ஒரு நியர்லி மரம் அது. ஸோ அதை வச்சா உடனே நாள் திருப்பி டப்புன்னு தரையை பிடிச்சி உடனே வளர்ந்துடும் அது. ஸோ அந்த மாதிரியான மரம் தான் வச்சது. ஸோ அந்த மரம் வளரும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சதில் ஒரு 2 மரம் தான் கிட்ட செத்துச்சு, மிச்சம் எல்லாமே வளர்ந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன், ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இன்றைக்கும் அந்த மாதிரி தான் பெரிய மரம் வைப்போம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரி, ஓகே, நம்ம அங்கே போயிட்டு பண்ணுவோம். இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது நான் முன்னாடி சொன்னேன், பைக்கிங் கம்யூனிட்டி ஆஃப் இந்தியா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க் எல்லாமே நான் நெட்டில் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன கூப்பிடலையே ப்ரோ அப்படின்னு யாரும் கேட்டுறாதீங்க. நான் முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். ஸோ இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது பைக்கிங் ரிலேட்டட் ஈவெண்ட்டு, சோஷியல் காசு ஈவெண்ட் வச்சுன்னா நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுவேன். வரணுன்றவங்க தாராளமாக வரலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்போ யாராவது மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு மரத்தை நட்டுருங்க, அவ்வளோதான். ஒரு கான்ட்ரிபியூஷன், நீங்களும் சேவ் ஏறுத்த ரைடுக்காக. சரி, ஓகே, நம்ம அங்கே போயிட்டு டேரெக்டாக மீட் பண்ணுவோம். ஆல்வேஸ் ஸ்பெஷல்ஸாக இருக்குப்பா. ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலாக முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எக்ஸாஸ்டட் ஆகியாச்சு. ஏன்னா வந்து பள்ளம் தோண்டி செடி நடுற வேலை அதெல்லாம் பார்த்தனால நான் டப்புன்னு இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35 பைக்கர்ஸ் வந்துருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெட்ட மரம் பார்த்தீங்கன்னா 80 மரம் நட்டுருந்தோம் இன்றைக்கி. ஸோ எல்லாமே பெரிய சைஸ் மரம். ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க, நான் ஃபோட்டோஸும் ஓகே ஃபோட்டோஸ் காட்டுறேன் பாருங்கள்.
எல்லாமே பெரிய சைஸ் மரம். ஸோ ஒரு 80 மரம் நட்டுருக்கோம் இன்றைக்கி. ஸோ இதுதான் இன்றைக்கான ஈவெண்ட். ஸோ நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல இருக்கிற பப்ளிக் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லாருமே நல்லா ஃபீல் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பைக்கிங் கம்யூனிட்டி பீப்புள்ஸும் சொசைட்டிலேருந்து இப்படி ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி. ஓகே, எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்பவுமே ஒரு வேலை பண்ணும்போது அதுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்குதுன்றப்போ சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பைக்கிங் கிளப்ஸ் வந்திருந்தாங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ வாவா முடிஞ்சிச்சு. Hope you guys love this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் அதிகமாக உங்களோட கமெண்ட் சொல்கிறதுனாலையும் அதிகமாக லைக் போடுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா யூடியூபோட அல்காரிதம் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட வீடியோஸை நிறைய பேருக்கு அதுவே கொஞ்சம் ப்ரமோட் பண்ணும், அதுவே நிறைய பேருக்கு காட்டும். ஸோ நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டப்புன்னு வந்துடும். என்னோடய சோஷியல் மீடியா பேஜஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி சோஷியல் காஸ்ட் ஈவெண்ட் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா சென்னையில் இல்லை அவுட்டர் சென்னையில் பண்ணுறோம் அப்படின்னா நான் அதில் போடுவேன். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியோ இல்லை ஸ்டேட்டஸாவோ போடுவேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதை பார்த்து நீங்கள் வரதுனாலும் நீங்கள் தாராளமாக வரலாம். ஸோ எவ்வளோதான் இன்றைக்கான விஷயம். டாடா, பை பாய். இல்லையே பாஸ், பெட்ரோலே எங்கள் தலைக்கு தில்லை பார்த்தீங்களா? ஓட்டுற மாதிரியே பெண்ட்லாம் போடுறா அப்புறம் டோ பண்ண வண்டியில். இதுதான் நினைவுதான் என்னை யாவெல்லுவா